அவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே உம்முடைய திருவசனத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடியானை மறைத்து பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு பிரசங்கம் பண்ண இருக்கிற தேவ வார்த்தை ஆண்டவரே இங்கே அமர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஒளிபெருக்கி மூலமாய் ஆண்டவரே உள்ளே வெளியே கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. இந்த விலைமதிக்க முடியாத சத்திய வசனங்களை கேட்டு பிள்ளைகள் மனமாற்றம் அடைந்து சத்தியத்தின்படி வாழ இரவலுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் பொருள், இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அதனுடைய பொருள் என்ன, நோக்கத்திற்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர். அல்லேலூயா. மனிதனுடைய பாவத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆதாம் செய்த பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தில் இருந்து உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை சொல்லியிருக்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன, எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற பொருள் அடக்கம் அதில் காணப்படுகிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக. இந்த உலகம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறிக்கிறது. உலகம் என்பது எது? உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். மனிதனை ரட்சிக்கும்படியாக. ரட்சிப்பு என்பது என்ன, எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா மனமாற்றம். ஒரு மனுஷனை நல்ல மனிதனாக மாற்றக்கூடியதுதான் ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லிக்கப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். நீ எப்படி நல்ல மனிதனாக இருக்க முடியும்? உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய பேச்சு, நடத்தை, இதுல எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குன்னா, திருடன் திருடவும் கொல்லவுமே வருகிறான். இல்லையா? அப்ப உங்க வீட்டுல கொள்ளையிடுறதுக்கு திருடன் வருவான். திருடு போக முடியலைன்னு என்ன செய்வான்? திருட முடியலன்னு ஆளை போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அதான் திருடன் திருடவும் கொல்லவுமே வருகிறான், நானும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வரானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளோ பொண்ணோ அந்த உலக திருடன் திருடிட்டு போயிடுவான். ஆனா பிசாசு, அந்தகார சக்தி, அது இருளின் ஆதிக்கம், மனுஷன் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு வல்லமையான ஒரு சக்தி இருக்கிறது. 2 விதமான ஒரு வல்லமை படைத்த ஒரு சக்தி இதில் காணப்படுகிறது. இருளின் ஆதிக்கம், வெளிச்சத்தின் ஆதிக்கம் என்று சொல்லி. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. உலகத்தை ஆளுநர் யாரு? பிசாசு. அல்லேலூயா. உலகத்தை ஆளுநர் யாரு? பிசாசு. அல்லேலூயா. மனிதன் எப்படி பிறக்கிறான்? மனிதன் பாவத்தினால் பிறக்கிறான். மனிதன் பிசாசினால் பிறக்கிறான். ஆமென். பாவம் செஞ்சுதான் மனுஷன் பிறக்கிறான். தெய்வம் பரிசுத்தமா பிறந்தார். கன்னிமரியினுடைய வயிற்றிலே பரிசுத்தாவினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் என்ன செய்தார்? பிறந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? லஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. இச்சையின் மூலமாக தான் நம்ம பிறக்கிறோம். அப்ப அப்படி பிறக்கிற உன்னையும் என்னையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தப்படுத்த வேண்டும், நம்மளை புனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப இந்த உலகத்திற்கு வந்தது, இந்த உலகத்துல இருக்க ஒருத்தனுமே கெட்டு போகக்கூடாது. மனுஷன் பாவத்தினால்தான் பிறக்கிறான். ஆனால் அவன் பரிசுத்தமா இருந்தா தான் மேல வர முடியும். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, யாவரோடும் சமாதானம் இல்லை, வாசிங்க, சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவராக இருக்க என்ன செய்வான்? நாட வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாரை தரிசிக்க முடியாது? கர்த்தரை, பிதாவானவரை, இயேசுவை தரிசிக்க முடியாது. தரிசிப்பதில்லைன்னா பார்க்க முடியாது. வாசிங்க எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய். பார்த்தீங்களா? யாவரோடும் சமாதானமா. இன்னைக்கு உலகத்துல யாரோடும் சமாதானமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பகைமையை தான் வளர்த்து கொண்டிருக்கிறோம். யாரோடையுமே நம்ம சமாதானமா இருப்பதே கிடையாது. அல்லேலூயா. நம்மளை ஒரு வார்த்தையினால் திட்டினால் அதை நம்ம என்ன செய்யறோம்? 10 வார்த்தையில் அவனை திட்டிடுறோம். அவனுடைய சமாதானமாக இருக்கு. சமாதானம் இல்லைன்னா அவனுக்குள்ள
உன் இருதயத்துக்குள்ள மனசுல நிறைய வேதனை இருக்கும். உன் மனசு நிம்மதியா இருக்குன்னா என்ன இருக்கும்? உனக்குள்ள சமாதானம் இருக்குங்க. அந்த சமாதானக்காரர் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கான். பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். தேடணும். எப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கணும், அதற்கு என்ன முக்கிய வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். தெய்வம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். நம்மளே எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்? அவர் தான் வழியாக இருக்கிறார், சத்தியமா பரிசுத்தருக்கான வழியாக இருக்கிறார், சத்தியமாக இருக்கிறார். வார்த்தை சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம பைபிளை வாசிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 12 அப்புறம் காலேஜ் 3 வருஷம் படிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்ச்சி பெறுகிறோம், ஒவ்வொரு விதமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கை என்னும் பாடத்தில் வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லையா? பரலோகத்தை நம்ம எப்படி போகணும், போறதுக்கான வழி என்ன என்பதை நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு பைபிள் கொடுத்தேன். எத்தனை பேர் பைபிள் வாங்கல? வாங்காதவங்களுக்கு இந்த வாரம் பைபிள் கொடுப்போம். அந்த பைபிளை வாசித்து பாருங்க. அந்த வசனம் என்ன செய்யும்னா உங்களை மாற்றும், நல்ல மனிதர்களாய் மாற்றக்கூடியதற்கான வழிகளை கற்றுக் கொடுக்கும். 1ஆம் கிளாஸ் புத்தகம் அறிவை கற்றுக் கொடுக்கும், 2ஆம் கிளாஸ் புத்தகம் அறிவு கற்றுக் கொடுக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும். அறிவு வளர்ச்சி அடைந்தால் மாத்திரம் போதாது, உனக்குள்ளாக இருக்கிற மனசு இருப்பார், ஆன்மா என்று சொல்லப்படுகிற விலை மதிக்க முடியாத அந்த உள்ளான மனுஷன் வளர்ந்திருக்கிறானா என்று பார்க்கணும். நீ எவ்வளவுதான் படிச்சிருக்கிற, ஆனா உன்னுடைய நடத்தை எவ்வாறு இருக்கிறது, உன்னுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவன். பணக்காரன் நீங்க லேசுல காசு வாங்கிட முடியுமா? பணக்காரத்தை எதிர்பார்க்க இறக்கத்தை எதிர்பார்க்க முடியுமா? பணக்காரன் இன்னும் என்ன செய்வான்? இன்னும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும்னு நினைப்பான். அல்லையா? மனுஷருடைய வாழ்க்கையில போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே காரியம் சாப்பாடு, மற்றது. ஏன்னா அதுக்கு மேல அவனுக்கு கொள்ளாது, வயிறு நிரம்பி விட்டுரும். அல்லையா? ஆனால் பண ஆசை இருக்கு பார்த்தீங்களா? பண ஆசை, பொருள் ஆசை, பொன்னாசை, எதுவுமே அதற்கு முடிவே கிடையாது. அதுவாறு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இது அனைத்தையும் யாரு கைக்குள்ள நீங்க அடக்கி வச்சிருக்கீங்களோ அவன் தான் ஞானி. சர்வத்தையும் அடக்கிறான் பார்த்தீங்களா? அவன் தான் ஞானி. வேதவசனம் சொல்லுது, எவன் ஒருவன் தன் வாயை திறவாமல் இருக்கிறானோ அவன் ஞானி எனப்படுவான். இந்த உலகத்துல நீ வாழ்வதற்கு ஞானம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். லேசுல நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. நீங்க கிடைக்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அல்லையா? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை நீங்கள் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்துவிட்டு அவர் வரும் பொழுது அந்த வனாந்தரத்திலே பிசாசனன் அவரை பார்த்து சொல்கிறான், நீ தேவகுமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கி புசின்னு சொல்லி. அல்லையா? வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்குது. இங்கே வாசித்து பார்ப்போம், வேத வசனத்தின் நிறைவேறுதல். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி லூக்கான் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25-27. லூக்கான் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். அல்லேலூயா. பிரைஸ் ஃபாதர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களோட பேசுவார். அந்த காரியத்தை கேட்டு நீங்க என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும். அல்லையா? அதான் வேதவசனம் சொல்லு. இயேசு கிறிஸ்து நடந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லி, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மறந்தவரையும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். யாருக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார்? பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவர் கீழ்ப்படிந்து காணப்பட்டார். அதே போலதான் வேத வசனத்துல நம்மளுக்கு சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது? நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லியிருக்கு, மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அன்னையும் பிதாவும் உன் அறி தெய்வம் என்று சொல்லியிருக்கு. பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். அதை தான் அங்க சொல்லியிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? இயேசு கிறிஸ்து
பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பார்க்கிறோம். வேதவசனம் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? அல்லேலூயா, ஆமென். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை இழந்தாலும் பரவாயில்ல, ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னா அங்க இருக்கிற மனிதர்களை இழந்தாலும் பரவாயில்ல, மொத்தமா ஒரு நாடு, ஒரு ஊரை, மாவட்டத்தையோ ஒரு மாநிலத்தை இழந்தால் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமென். ஆனால் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். தெய்வம் உங்களுக்காக, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து வேலைகளை காட்டிலும் ஆண்டோடைய திருப்பணியை செய்துதான் மிக உயர்ந்தமான ஒரு புனிதமான ஒரு காரியம். ஆனால் அவங்க பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்? இன்ஜினியர் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், அதுக்கு படிக்கணும், இதுக்கு படிக்கணும். எனக்கு யாராவது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டோடைய வேலைக்கென்று அனுப்புகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தலைச்சன் யாவும் கர்த்தருக்கு சொந்தம். யாரு? தலைச்சன் யாவும் கர்த்தருக்கு சொந்தம். உங்க பிள்ளைகள், தலை பிள்ளைகள் யாரும் என்ன செய்றாங்க? ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி அப்படி கொடுக்க முன்வரணும். எத்தனை பேர் கொடுத்துருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுத்துருக்கிறீங்க? என்ன எங்க அப்பாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. என்னென்னமோலாம் வேலைக்கு போனேன், அந்த மாதிரிலாம் பல்கி அடிச்சு. ஆனால் இறுதியாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். என்னுடைய மகனையும் தான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அவருக்கு போதவர் ஆர்டினேஷன் கொடுத்து அவரும் என்னென்னமோ செய்கிறார். ஊழியத்தை விட்டு அவர் வருவார், அடிச்சு அந்த விசுவாசம். அது 2வது மகன், அவரும் சின்ன குழந்தையில இருந்து ஊழியம் தான் செய்கிறார். என்னுடைய 2வது மகள் பெருசி போறா, அவருடைய மாமனார் ஒரு போதகர். அப்படி ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டு ஊழியத்திற்கென்று ஆண்டவரை கொடுக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் தனியாக இருக்கும். அல்லேலூயா. கொடுத்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுது, கொடுங்கிற பொழுதுக்கு உங்களுக்கு அமுக்கி குலுக்கி நிரம்பி வழியும்படியாக கொடுக்கப்படும் என்று தம்மை தாமே ஒப்படைத்தார் என்று சொல்லியிருக்கு. கலாத்தியர் புத்தகம் 2:20 நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா? அடிக்கடி சொல்லுவது அதை தான். தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவனை சிலுவையிலே அடிக்கப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இப்பொழுது நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பது எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய குமாரை பற்றியானது. ஒவ்வொரு மனிதர்களும் இதை நீங்க மனப்பாடமா அவங்க வீட்டுல இருக்கும். புதிய ஏற்பாடுல தான் போய் வாசிங்க. இதை ஒப்பு கொடுங்க, சொல்லுங்க. கலாத்தியர் 2:20 என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. உங்க வீட்டுல பைபிள் கொடுத்தேன் பார்த்தீங்களா? நீங்க போய் வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தான் அந்த பைபிளினுடைய ஒரு டர்னிங் பாயிண்ட். அது முக்கியமான ஒரு காரியம். அந்த 2:20 யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களாம் பரலோகத்துக்கு போயிட முடியும். அல்லேலூயா. நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் கழுவி, இப்ப என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? 2024 முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்தாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு, போயிட்டார்ல ஆண்டவரே. அப்புறம் இப்ப எப்படி என்னுடைய பாவம் கழுவப்படும்னு அந்த 2:20 சொல்லியிருக்கு. அதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக தான் வந்தாரு, எனக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவிட்டாரு. இப்பொழுது நான் மாமிசம் ரத்தையும் சதையுமா இருக்கிறேன்ல, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். அந்த அடித்தவன் போல நானும் என் பாவத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு அதை விசுவாசிக்காதனால தான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இந்த தடையை நீங்கள் அகற்றி போட வேண்டும் என்றால் 2:20 விசுவாசிக்கணும். இங்கே யோவான் 10ஆம் அதிகாரம் 7, 17, 18 சொல்லியிருப்பார். இன்னொன்று சொல்லியிருக்கு, ஒப்படைத்தலை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பார்த்தீங்களா? பிதா என்னில் அன்பார். நீ பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், நிறைய காசு வச்சிருக்கலாம், கொண்டு வந்து உண்டியல்ல நீ காணிக்க போட்டு அதை போட்டாலும் பார்க்க மாட்டார். அங்க சொல்றார், உன்னை கொடுக்க வேண்டும். கடவுளுக்குன்னு நம்மளை கொடுக்கணும். நான் நல்லவனாக இருப்பேன், நான் ஒரு ஆலமரத்தை போல கனி கொடுக்கக்கூடிய மரமாய். ஆலமரத்துக்கு அடியில போய் நின்னோம்னா நிழல் தரும். திராட்சை கடி கனி கொடாவிட்டால் அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பப்பாளி மரமோ சாதாரணமா ஒரு முருங்கை மரம் காய்க்கலன்னா என்ன செய்யறான்? செருப்பால் அடிச்சு அதை செருப்பு போட்டு தொங்க விட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு
முருங்கைக்காய் காய்க்குமான்னு எதிர்பார்க்கணும். அதெல்லாம் நடக்குமா? காய்க்கும்னா காய்க்கும், செருப்பால் அடிச்சா காய்ச்சிருமா? காய்க்காது. திஷ்டி அதெல்லாம் கிடையாது. விளைச்சல் உண்டாகும் என்றால் விளைச்சல் உண்டாகும். பப்பாளி மரம் பார்த்துருக்கேன், சில மரம் பூக்கெல்லாம் செய்யும், ஆனால் பழுக்காது. மலட்டு மரம் உடனே அது கிடையாது. அல்லையா? கனி கொடுக்கக்கூடிய மரமாக நீங்க எத்தனை பேருக்கு அது கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? சுயநலமற்றவர்களாக இருக்க எப்படி இருக்கணும்? சுயநலமா இருக்கவே கூடாது. அதான் கடந்த நாட்களில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன சொன்னேன்? ஊர்ல ஒரு கேதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து இந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி என்ன செய்யலாம்? கண்டுகொள்ளலாம். அல்லையா? இந்த ஊர்ல அவர் அநேக பேருக்கு அவர் நன்மை செய்திருக்கிறாரா, இல்லை தனித்து சுயநலமாக இருந்தாரா என்று சொல்லி நல்ல மனுஷன், அநேக பேருக்கு நல்ல உதவி செய்வார் அப்படி என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். அதான் அங்க சொல்லியிருக்குது. பழி மரணம் 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம். அன்பு உங்களுக்குள்ள இருக்குன்னா எப்படி இருப்பீங்க? ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கான்னா அவனுடைய முகத்துல பார்க்கலாம். முகநாடி வேறுபடாதபடி நல்ல காரியங்களை செய்யக்கூடியவனாக காணப்படுவான். எப்படி காணப்படுவான்? நல்ல காரியங்களை செய்யும்படியாக அவனை காணப்படுவான் என்று சொல்லி இருக்குது. அல்லையா? நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான். அப்ப துக்கப்படுத்துறது, ஒரு மனுஷனை துக்கப்படுத்தணும்னு எப்படி இருக்கும்? யாரை சந்தோஷப்படுத்த முடியும்? எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனை துக்கப்படுத்துவது ஈஸி, அவனை போட்டு வஞ்சிடலாம், முகம் சுழிச்சிடலாம். ஆனால் சந்தோஷப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு காரியம். அல்லையா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லது என்ன செஞ்சாரு? இயேசுவை அறைந்த பொழுது அவை அமைதியா இருந்தார். இயேசுவை காரி துப்பிய பொழுது அமைதியார். கொட்டின போது, சிலுவையில் அடித்த பொழுது, அந்த லாஸ்ட் மினிட், கடைசி நேரத்திற்குள்ள அவர் சொல்றார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னி சொல்றார். மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்றார். அல்லையா? இன்னைக்கு நான் நம்ம மன்னிக்கக்கூடிய பக்குவத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? அதுதாங்க ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து வந்தவனுடைய நோக்கம் ரட்சிப்பு. அல்லையா? நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கவே மாட்டார். மன்னிக்கிற மனுஷன் இன்னைக்கு உலகத்துல யார் இருக்கா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில பொல்லாத காரியங்களை வைத்து பழி வாங்கக்கூடிய என்ன சந்தர்ப்பம் எந்த நேரத்துல சரியா வருது, அவனை பழி வாங்கணுன்ற சிந்தனைகள் தான் இருக்கிறோமோ ஒழிய மன்னிக்கிறோம். மன்னிக்கும் பொழுது அங்கே நீங்க என்ன செஞ்சிடணும்? நாம் தெய்வத்திற்கு சமமாக போய்விடுகிறோம். யாருக்கு சமம் ஆயிரும்? தெய்வத்திற்கு சமமாகிறோம். வேதவசனம் சொல்லுது, நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னித்தால் பரமபிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். அப்போ உன் தப்பிதம், நீ செய்கிற காரியத்தை மன்னிக்க வேண்டும் என்றால், நீ பிறர் செய்கிற உனக்கு விரோதமாக பேசுகிற, செய்கிற, சிந்திக்கிற மனிதனை நீ மன்னிக்கக்கூடிய பக்குவம் உடையவனாக இருப்பாயானால் நிச்சயமாக நீ செய்கிற பாவத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் மன்னிப்பார். அல்லையா? அதுதான் வேதவசனம் சொல்லி விலை செலுத்துதல் என்று சொல்லியிருக்கு. என்ன விலை செலுத்தி இருக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த உலகத்திற்கு என்னத்துக்காக வந்திருக்கிறீங்க? கடவுள் என்னத்துக்காக உங்களை அனுப்பிச்சிருக்காரு? சிந்தித்து பாருங்கள். மனிதன் நிர்வாணியாய் வருகிறான், நிர்வாணியாய் போகிறான். அல்லையா? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். ஒரு கார் 1.5 கோடி, 10 கோடி, 5 கோடிக்கெல்லாம் கார் இருக்கு. கார்ல போகவும் வரவும் பணம் காசுகளோட சுத்தி இருப்பான். இறுதியாக அவனை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் என்னது? ஆம்புலன்ஸ். அல்லையா? கோடிக்கணக்கான கார்ல பயணம் செய்தாலும் அவன் ஏழை மனிதனையும் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போறான், பணக்காரனையும் ஆம்புலன்ஸ் எல்லாம் கொண்டு போறான். அல்லையா? மறித்த பிறகு அவனுக்கு தனியா ஒரு இடம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த 2 காரு மனுக்களை தான் போட்டு அமுக்குறாங்க. அல்லையா? அப்ப எல்லாமே சமம். புவர் ஏழை மனிதனுக்கும் அதே நிலைமை தான், பணக்காரனுக்கும் அதே நிலைமை. சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்துல நம்ம என்ன கொண்டு போறோம், என்னத்தை கொண்டு வரோம், சிந்தித்து பாருங்க. எதுக்காக இங்க வந்திருக்கிறாங்க? எதுக்காக இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? அல்லையா? பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவர் மிகுந்த இரக்கம் கொண்டவராக இருக்கிறார். மனதுருக்கத்தின் 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம்.
ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். இன்னைக்கு ஓய்வு நாள், ஒரு நாள் என்று சொல்லியிருக்கோம். அந்த ஓய்வு நாள் என்ன செய்யறோம்? நம்ம பரிசுத்தமா அனுசரிக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாதான் ஆண்டவரை தேடாம விசேஷம் வைக்கிறது, அதை செய்யறது. கடவுளுக்கென்று ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த நாள்ல போய் என்ன செய்யணும்? ஆண்டவரை தான் சொல்லணும். 6 நாள் வேலை பார்க்கணும், 7 நாள் ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளை என்ன செய்யறது கிடையாது, ஒதுக்குறது கிடையாது. கடவுளுக்கென்று எத்தனை பேர் ஒதுக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் முஸ்லீம் சகோதர சகோதரி அந்த வெள்ளிக்கிழமைகளை பார்த்தீங்கன்னா சரியாக அவர்கள் போல வைராக்கியம் கொண்டவர்கள் கிறிஸ்தவத்தில் பார்க்க முடியாது. இல்லையா? அவர்கள்லாம் எங்களுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகிற சகோதரர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக மற்ற இந்து சகோதரர்கள் சொல்ல எல்லாரும் ஒன் இன் கிரைஸ்ட். இல்லையா? இயேசு கிறிஸ்து மனிதனை சரியாக என்ன செய்தார்? படைத்தார். கூட குறைய படைக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான், சேம் பிளட். இல்லையா? கிறிஸ்தவனுக்கு சிவப்பு நிறம், முஸ்லீமுக்கு பச்சை நிறம் அப்படிலாம் இல்லை. எவ்ரி பிளட் இஸ் ரெட். எல்லா ரத்தமும் சிவப்பாயினாங்க. அந்த ரத்தத்தை பரிசுத்தப்படுத்தினார். அதான் வேதம் சொல்லுது. ஆமேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறாத அளவுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி கவனமா இருப்பீங்க? அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறாரா? அப்படிப்பட்டவர்கள் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறீங்களா? அவமானப்படுத்துறோம். இன்னைக்கு தெய்வத்தை எத்தனையோ பேர் அவமானப்படுத்துறோம். அல்லையா? மனம் திரும்புறதுக்கு ஏதுவாக அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிருக்கு. யாரை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிருக்கு? இயேசுவை மறுபடியும் சிலுவையில. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்னா மறுபடியும் அந்த பாவத்தை செஞ்சா அங்கே அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆமென். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா அவனை ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், எத்தனை தடவை மன்னிக்கலாம்? ஆண்டவர் சொல்லிருக்கா 7-70 தடவை வந்து. அதனால கிறிஸ்டியன் பூரா என்ன நினைப்பாங்க? எப்பனாலும் கடவுள் நம்மளை மன்னிச்சிருவார். இந்த லாஸ்ட் மினிட் சில பேர் சொல்லிப்பான். அந்த இடது பக்க கல்வியை வந்து கடைசி நேரத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போயிட்டான். இல்லை, கிறிஸ்தவர்கள் நன்றா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலக மக்களையும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு விடலைன்னா மறுபடியும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தா தெய்வம் நம்மளை என்ன செய்யும்? கை விட்டுரும். அல்லையா? நீங்களே தொடர்ந்து ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? என்ன செய்வாங்க? சர்டன் ஸ்டேஜ் உடனே ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லையா? டாக்டர் கைவிட்ட மாதிரி கடவுளும் கைவிட்டுருவார். வேதவசனம் சொல்லுது. அதனாலதான் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். உன் பாவத்தை நீ அறிக்கையிட்டு விட்டுறணும். அதுல நிலைச்சு இருக்கக்கூடாது. அல்லையா? ஏப்பா நீ எவ்வளவு குடிச்ச? 3 ounce குடிச்சேன், 2 ounce குடிச்சேன், 5 ounce குடிச்சேன், அப்படி கூட்டிக்கிட்டே தான் போகுது. போக போக என்ன ஆகும்? உன்னுடையது கூட்டிக்கிட்டே தான் போகும். அதை குறைக்க முடியுமா? அதனால என்ன பாதிப்பு உங்க சரீரத்துல இருக்குது? போய் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவேன். முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குறைப்பீங்க? யாராவது அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கவன்கிட்ட கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க? நாளையிலிருந்து நான் குடிக்க மாட்டேன் பாஸ், இன்னைக்கு சொல்றாங்களா சொல்லலையா? நாளை என்று தள்ளியே போட முடியாது. இன்னைக்கே செய்யுங்க. அதைதான் ஆண்டவர் செஞ்சார். இன்றே உனக்கு நான் சுகம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அங்க வேற ஒப்புரவாகுது. அதுக்கு பேர் தான் ஒப்புரவாகுது. கடவுளோட ஒப்புரவாகிது. இனி நான் தப்பு செய்ய மாட்டேன். 5:10 ரோமன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, பாத்தீங்களா? அவர் குமாரனுடைய மரணத்தினாலே, குமாரன் யார்? இயேசுவின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே.
இயேசு வந்ததனுடைய நோக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கலாத்தியர் 2:20. நீங்க எல்லாருமே விசுவாசிக்கணும். பைபிள் கொடுத்தேன் பாருங்க உங்களுக்கு. அந்த 2:20 யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? சரியாக விசுவாசிக்கணும். அது மாத்திரமில்ல, இறுதியாக அங்கே ஒப்புரவாகுதல்ல என்ன சொல்லியிருக்குது? இன்னைக்கு எத்தனையோ பேர் சண்டை சச்சரவு போட்டுருவோம். குடும்பங்களை, சகோதர சகோதரர்களிடத்துல சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்துடுது. உங்களை கொண்டு கோர்ட்டில் என்ன செய்யறாங்க? கவுன்சிலிங் உட்கார வைக்கிறாங்களா இல்லையா? உட்கார வச்சு சமாதானம் ஆகிட்டா பிரச்சனை முடிஞ்சு போயிடும் சீக்கிரமா. ஒருத்தர் ஒத்து போயிட்டாப்பா, உட்பா தம்பி தானே, ஒரு அடி எடுத்துக்க, போயிட்டு போ. அந்த பெருந்தன்மை யாருக்கு இருக்கோ அந்த தப்பிச்சா. இல்லைன்னா என்ன செய்யலாம்? அந்த சொத்தை பூரா அழிச்சு விற்று ஒண்ணுமில்லாமல் போயிடும். கோர்ட்டில் கோயில்ஸ்னு அலைஞ்சு ஒண்ணுமில்லாமல் போயிடும். அதை விட்டு கொடுக்கக்கூடியவர், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் ஜெயிச்சுக்கீங்க. அதையா விட்டு கொடுக்க தன்மை இல்லாதனாலதான் போட்டி பொறாமை வருவதனாலதான் இந்த இடத்துல என்ன வந்துடுது? பிரச்சனை வந்துடுது, அங்கே சேதம் ஏற்படுகிறது. இல்லையா? இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தார். எதை விட்டு கொடுத்தாரு? அறைந்தவர்களை விட்டு கொடுத்தாரு. எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்தவனுக்கும் சரி யாருக்குமே சகிப்புத்தன்மையே கிடையாது. கொஞ்ச நேரம் சகிப்புத்தன்மையோட இருக்கிறோமா? அதில் கிடையாது. கொண்டாடி நம்மளை பேசுனா காதை மூடிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான வல்லமையான ஒரு காரியம். வல்லமை பயங்கர பவர்ஃபுல். இது பார்த்தீங்கன்னா பொண்டாட்டினுடைய நாக்கு தான் பயங்கரமான ஒரு காரியம். பயங்கரமா வந்தாலும் அமைதியா இருந்தா மலுமட்ட பயல சொல்றாங்க இல்லையா? சொல்லுவாங்க. அப்பயும் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் பொண்டாட்டிட்ட வாயை திறக்காம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இல்லையா? ஆமா, வேதவசனம் சொல்லு, எவன் ஒருவன் தன் வாயை திறவாமல் இருக்கிறானோ அவன் ஞானி எனப்படுவான். இல்லையா? ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே வேதவசனத்துல சொல்லி இருக்குது. அதான் சொல்லி இருக்குது. புத்தியுள்ள ஸ்ரீ தன் கைகளினாலே வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினாலே வீட்டை இடித்து போகிறார். வேதவசனத்தில் உள்ளதான் அங்க சொல்லி இருக்குது. ஆமென். நம்மளுக்கு வீட்டுல பொம்பளை சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஒண்ணுமில்லாம தரிசா போயிருதா இல்லையா? அதனால அந்த பெண்கள் யாருக்குள்ள இருக்கிறாங்க? சந்ததிகளை உண்டு பண்றவங்க. ஸ்ரீ யார் உண்டு பண்றது? சந்ததிகளை உண்டு பண்றவங்க பெண்கள் தான். அப்ப அந்த பெண்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா நீங்க கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு காமிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பதில்லை. அன்பு விலைமதிக்க முடியாதது. இல்லையா? அந்த ஆரம்ப ஸ்டேஜில் மனைவியை நேசிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறோம்? சம்பாதிக்க அது இதுன்னு ஓடத்தான் செய்கிறோம் ஒழிய யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஒய்ஃப். கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறோம். எப்படி சரீரத்தில் ரெண்டாக இருக்கிறோம், ஆன்மால ஒன்னாக இருக்கிறாங்க. இல்லையா? விலைமதிக்க முடியாத ஒரு காரியம். ஆமென். பிளஸ்ல ரெண்டா இருக்கிறீங்க, ஆனா உங்க சோல்ல ஒன்னா தான் இருக்கிறீங்க. ஆமென். சோல்ல யாரெல்லாம் ஒன்னா இருக்கீங்களோ அவங்களாம் எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரச்சனை. மனைவியுடைய ஆவி ஒரு மாதிரி வேலை பார்க்கும், புருஷன் ஒரு மாதிரி வேலை பார்த்தாங்க. நார்த் சவுத் மாதிரி ஒட்டாது, எதிர் திசையில தழுவித்தான் போகும். இல்லையா? அப்படி இல்லை, இருக்க கூடாதபடி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு தாங்க பிரதானம். அதான் சொல்லியிருக்காரு. யோவான் 3:16 வாசிங்க. 3:16 சொல்லி முடிப்போம். ஆமென். 3:16 வாசிங்க. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிதாவான இந்த உலகத்துல இயேசு வந்தனுடைய நோக்கம் இந்த உலகத்துல இருக்க யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாமே பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதே மாதிரிதான் நீங்க என்ன செய்யணும்? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் அன்பு செலுத்தணும். ஆமென். அன்பு தனிந்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அன்பு தாங்க பிரதானமான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த உலகத்துல அன்பு மாறி போயிடுச்சு, முண்டக்க மாறி போயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு there is no validity for the virginity. கற்பு விலை மதிக்க முடியாதது. You have to take care of your children's virginity. இன்னைக்கு கற்புள்ள ஸ்திரீகளை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. ஏன்னா அன்பு இல்லை. பிள்ளைகளை அன்பு செலுத்தாம அன்பான வழியில நடத்தாதனால அது பிள்ளைகள் தவறி போயிடும். சின்ன வயசுல தவறி போயிடுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும். நல்லா நினைச்சுக்கோங்க, பொம்பளைக்கு மாத்திரம்தான் கற்பு கிடையாது, ஆம்பளைக்கும் கற்பு இருக்கு. ஆமென்.
அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு பிரதானமாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்று இருப்பீர்கள். ஆனால் இயேசுவின் அன்பை பிரதிபலிப்பீர்கள். அதான் ராஜரீக பிரமாணமாகி உன்னை போல் பிறன் நேசி என்று சொல்லப்பட்டு. கண்களை மூடி ஜெபம் செய்கிறோம். மகா இரக்கமும் கிருபையிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த காலை வேளையிலே உங்களுடைய திருவசனத்தை நாங்கள் கேட்டோம். இந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒளிபரப்பு மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு வெளியே உள்ளே கேட்ட பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாருங்க. இதனாலே முகன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. கிருபை செய்யுங்க. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை சத்தியத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமையார் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்பின் இப்பொழுதும் சதா காலங்கள் இருப்பதாக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. May God bless you.